தருமபுரியில் நாளை நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்தார். அவருக்கு சாலையின் இருபுறங்களிலும் திரண்டு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார். குணசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக சேலம், தருமபுரி மாவட்டங்களில் 2 நாள் பயணமாக வருகை தந்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் பங்கேற்றதற்கு பிறகாக தற்பொழுது தருமபுரி வந்தடைந்திருக்கின்றார். தருமபுரி வந்த முதலமைச்சருக்கு இங்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக தருமபுரியினுடைய நகர எல்லை பகுதியான அதியமான் கோட்டையில் இருந்து அவர் தங்கி இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகை வரையும் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வழி நெடுகிலும் இருபுறங்களிலும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்து அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்தார்கள். அதியமான் கோட்டையில் கட்சியினருடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகாக தேவரசம்பட்டி என்ற இடத்தில் சாலையில் இறங்கி பொதுமக்களை சந்தித்தவாறே சாலையில் நடந்தவாறே மக்களை சந்தித்தபடி ரோட் ஷோ சென்றார். எர்ரப்பட்டி, ஒட்டப்பட்டி, கலைக்கல்லூரி என வழி நெடுகிலும் இருந்த மக்கள் அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை கொடுத்தார்கள். பலரும் அவருடன் ஆர்வமாக வந்து செல்ஃபி மற்றும் புகைப்படங்களையும் எடுத்துக் கொண்டனர். அதே போன்று பலரும் கோரிக்கை மனுக்களையும் கூட அவரிடம் அளித்தனர். நடந்து சென்ற வழியில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்களிடம் பேசிய முதலமைச்சருடன் பொதுமக்களும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்ததற்கு பிறகாக தற்போது சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கான இந்த பொதுமக்களினுடைய ஒரு உற்சாகமான வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரோட் ஷோ முடித்துக் கொண்டு தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் இல்லத்திற்கு தற்பொழுது சென்றிருக்கின்றார். அங்கு கட்சியினர் திமுக நிர்வாகிகளை தற்பொழுது அவர் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். இது இரவு இங்கு தங்கி ஓய்வெடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாளை தருமபுரியில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். குறிப்பாக மறைந்த திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான முரசொலி மாறனுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார். அதனைத் தொடர்ந்து அதியமான் கோட்டையில் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையினுடைய சார்பில் ஆன்லைன் மூலமாக வங்கி கடன் பெறுவதற்காக, அதாவது விண்ணப்பித்த உடனேயே ஆன்லைன் மூலமாக மிக எளிதாக விவசாயிகளுக்கு வங்கி கடன் வழங்குவதற்கான ஒரு புதிய திட்டத்தை முதலமைச்சர் தருமபுரியில் நாளை தொடங்கி வைக்கின்றார். அதைத் தொடர்ந்து தடங்கம் பகுதியில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். ஒரு 512 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்கள் மற்றும் அதே போன்று முடிவுற்ற திட்டங்கள் என தொடங்கி வைத்ததற்கு பிறகு ஒரு 70,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார். தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.